இப்போ எதுக்கு நீ கத்துற? ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ஏய் வேண்டாம் சொன்னா கேள. கூல் கூல் கூல். என்னடா ஆச்சு உனக்கு? வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அது குத்தால சுகவாசம். அப்பப்பா. இங்க பாரு தம்பி, நாங்க அந்தாக்ஷரி விளையாண்டுட்டு இருக்கோம். நீயும் விளையாட வரியா? நானா அந்தாக்ஷரிக்கா? அது இப்பவே வா. நான் வரலங்க, நீங்களே விளையாடுங்க. அது என்னப்பா அப்படி சொல்லிட்ட? அதெல்லாம் முடியாது, நீ பாடிதான் ஆகணும். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா இங்க என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. நான் போயிட்டு வந்துடுறேங்க. அதெல்லாம் போகக்கூடாது. நீ இங்க இருந்து போகணும்னா நீ பாட்டு பாடிதான் ஆகணும். ஏதாவது ஒண்ணு பாடு. பாடு தம்பி. காவாலே அர்ஜென்ட் தெரியாம பாட சொல்றாளே. அர்ஜென்ட் அர்ஜென்ட் அர்ஜென்டா வருதே. பாத்ரூம்க்கு போக விட மாட்டாளே. போதும்பா போதும், எனக்கு எதுவும் வேண்டாம், நீ போ. இப்படி எவ்வளவு நேரம் தான் ரூம்லயே உட்கார்ந்துருப்பீங்க? வாங்க, நான் ஊரை சுத்தி காட்டுறேன். வாங்க வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. அங்க பாருங்க ஜோசியர், சீக்கிரம் வாங்க. வணக்கம் சாமி, எனக்கு ஜோசியம் பார்த்து சொல்றீங்களா? உன் கஷ்டங்கள் உன்னை விட்டு போற நேரம் வந்துருச்சு. இனி எல்லாமே உனக்கு நல்லதுதான் நடக்கும். அர்ஜுனுக்கும் ஜோசியம் பாக்குறீங்களா? வா அர்ஜுன். எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்ல. தம்பி, நீ ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்க. உன் மனசு ஃபுல்லா நிறைய குழப்பங்கள் இருக்க. அது எல்லாத்துக்கும் ஒரு வழி கிடைக்க போகுது. அம்மனுக்கு ஒரு அர்ச்சனை போட்டு நீ முன்னோக்கி போ, உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். சும்மா சொல்லணும்னு சொல்லாதீங்க, நீ வா. அர்ஜுன். சாமி. தம்பி, உன்கிட்ட அந்த மலைசாமி என்ன சொன்னாரோ அதை நான் சொல்லவா? ஒரே ஒருத்தரை தேடிக்கிட்டு 2 பேரை மேல அனுப்பு. தப்பிக்க முடியாம தப்பிச்சு இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்க. இப்போ 3வது உயிருக்காக நீ ஒரு வலைய போட்டிருக்க. நீ போட்ட வலையில அவன் சிக்குவானோ இல்ல நீ சிக்குவியோ? அவன் சிக்குவானா இல்ல நீ சிக்குவியா? 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 ஐயோ, பார்த்து வா அர்ஜுன். அங்க பாத்தியா சின்ன ஆட்டுக்குட்டி? நான் டெய்லி சாப்பிடுவேன். டெய்லி சாப்பிடுவியா? ஏய் அங்க பாரு. ஐயோ பாட்டி, பாட்டி பாத்து. இங்க வாங்க. பாத்து வாங்க, உட்காருங்க. வைஷ்லி உடம்புல ரொம்ப கொதிக்குது. பக்கத்துல ஹாஸ்பிட்டல் எதுவும் இல்லையா? இல்ல அர்ஜுன். சரி, என் பேக்ல டேப்லெட்ஸ் இருக்கு, அதை கொண்டு வந்து இந்த அம்மா கிட்ட கொடு. நீங்க டாக்டரா அர்ஜுன்? இல்ல, ஆனா டாக்டர் ஆக போறேன். அர்ஜுன், நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லவா? சொல்லு. இந்த ஊர் ஃபுல்லா பேஷண்ட்ஸ் இருக்காங்க. இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீ வைத்தியம் பார்க்கணும்னு நினைச்சா நீ பெர்மனண்டா இங்க இருக்க வேண்டியதா இருக்கும்.
ஒரு பொண்ண பலவந்தமா பலி கொடுத்து நாளையோட 1 வருஷம் ஆக போகுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் போலீஸ்க்கு ஒரு க்ளூ கூட கிடைக்கல. இந்த விஷயத்த பத்தி போலீஸ் ஏதாவது மறைக்கிறாங்களா இல்ல கொலைகாரங்க ரொம்ப தெளிவா இருக்காங்களா? இப்படி கருணையே இல்லாம இருக்காங்களே அர்ஜுன். நல்லது கெட்டது தெரியாத பொண்ணு இப்படி கொன்னுட்டாங்களே. ம். அர்ஜுன், உன்னை கேட்கட்டுமா? இப்படி கொலை பண்றவங்களை என்ன பண்ணணும் அர்ஜுன்? நீயா இருந்தா என்ன பண்ணுவ அர்ஜுன்? கொன்னு போட்டுருவேன். எஸ், நீ சொன்னதுதான் கரெக்ட். இந்த மாதிரி பண்றவங்களை கொன்னே ஆகணும். அர்ஜுன், இன்னைக்கு எங்க பெரிய பொண்ணோட திவசம். நீ கூட வந்து உட்காரு. இந்த வீடு, வைஷாலி, இது ரெண்டு என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு சீக்கிரமா கிளம்பணும். ஹலோ. நீ கொல்ல போற 3வது உயிர் இந்த ஊர் எல்லையில இருக்க பாழடைஞ்ச பங்களால உன் கையால சாகுறதுக்காக வெயிட் பண்றான். நீ கொன்னதுக்கு அடுத்த நிமிஷமே நான் தீக்ஷாவை விட்டுருவேன். எங்க கிளம்புறீங்க? கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. கிளம்புறேன். போயே ஆகணுமா? செகண்ட் ஃப்ளோருக்கு போ.